மக்களை பாருங்கள், எங்களுடைய விவசாயத்தை பாருங்கள். காலையில் வந்துட்டு 7 மணிக்கு எடுக்கிறேன். பாருங்கள் மக்களை, எப்படி பிடிச்சிருந்தீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா, விவசாயம் பிடிக்கலன்னா தள்ளி விட்டுடுங்க மக்களை. எப்படி இருக்கு பாருங்கள் எங்களுடைய விவசாயம். பச்சை கட்டந்து தான் இன்னும் வந்துட்டு பச்சை கட்டாத்தலாங்கிது. இதுக்கு மேலே மருந்து அடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக நட்டது பாரு மக்களை, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னும் குறை காலத்துக்கு வந்துட்டு விவசாயம்லாம் கம்மியாகும் போதுக்கு இப்போ 100 ரூபா கிலோ அரிசி ஆகி போச்சு. 100 ரூபா 150 ரூபா. பாருங்கள் மக்களே, இன்னும் ரேட் ஜாஸ்தியாக தான் ஆகும். இந்த விவசாயம் இல்லைனால் மக்களுக்கு ஜீவனமே கிடையாது மக்களே. பாருங்கள், பிடிச்சிருந்தீங்களே இந்த விவசாயத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனை தட்டு மக்களே. பிடிக்கலாம் தள்ளி விட்டுடுங்க, ஒன்றும் பேர் அதுக்கு ஒன்றும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா விவசாயம் தான் முக்கியமானது. உணவு இல்லைன்னால் வேலையே இல்லை. பாருங்கள் மக்களை, எப்படி இருக்குன்னு எங்களுடைய விவசாயம். நாங்களாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு மருந்த மாயம் போட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நாங்கள் வைக்கிறது பேர் கிடையாது, அவங்க வைக்கிறாங்க. விதை நெல் வாங்க போனால் ரேட் ஜாஸ்தியாக சொல்கிறா, நம்ம எடுத்து போய் போட்டோம்னா ரேட் கம்மியாக கொடுக்குறா. பாருங்கள் மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களே இந்த விவசாயத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டன் தட்டி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஏன்னா இன்னும் குறை நாளைக்கு நமக்கு வந்துட்டு ஆகாரம் கிடைக்காது மக்களே. விவசாயம் இருந்தால் தான் ஆகாரமே, ஜீவிதம் நடக்கிறது அதுதான் மக்களே. பாருங்கள், இதெல்லாம் இன்னும் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத கிடக்குது மக்களே. பாருங்கள் எப்படி இருக்கு. மழை வந்திருந்தாலும் தண்ணி இல்லை மக்களே. எப்படி இருக்கு பாருங்கள் எங்களுடைய விவசாயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பிடிக்கலன்னா நிம்மதியாக தள்ளி விட்டுடுங்க. அதுக்கு ஒன்று நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல மக்களே. ஏன்னா வந்துட்டு விவசாயம் தான் இப்போ முக்கியமான பொருள். உணவு இல்லைனால் ஜீவனம் கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள் மக்களை விவசாயம். மருந்து போட்டு மாயம் போட்டு ஃபுல்லாக காபந்து பண்ணுற மாதிரி காபந்து பண்ணுறோம். பண்ணியும் எங்களுக்கு வேலை சொல்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை, அவங்க வைக்கிறது தான் வேலையே. எப்படி இருக்குது பாருங்கள் மக்களை. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது மக்களை. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனை தட்டுங்க மக்களே. புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கும், விவசாயத்துக்கும் ஒரு புண்ணியம் கிடைக்கும். பாருங்கள், அது தெரியுது. அந்த மலை இருக்குது பாருங்கள், அந்த மலை ஓரத்தில் இருக்க ஏரி அந்த நேராக தெரியுது பாருங்கள். இந்த பாயிண்ட் காமிக்கிற மாதிரி அது நேராக இருக்க ஏரி. அந்த ஏரியில் தான் வந்துட்டு தண்ணி இருக்குது. இந்த கால்வா சீர் பண்ணாத கடந்து இப்போ கொஞ்சம் கால்வா சீர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வந்து நிற்கிது மக்களை. பாருங்கள் மக்களை, எப்படி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும். பாருங்கள் மக்களை, இந்த விவசாயத்தை